நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம். கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் வாழ்க்கை நமக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்லயும் ஒண்ணு ஒண்ணு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிராண்டோட புட்டு பொடியில ஒரு கிளாஸ் புட்டு மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி கலந்து வச்சுட்டாலே சூப்பரா உதிரி உதிரியா மாவு வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா புட்டு பொடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இடியாப்ப பொடியை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல மாவு ரொம்ப நைஸா பவுடரா இருக்கும். இதுல நல்ல திரி திரியா ரவை மாதிரி அரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் யூஸ்வலாக அதோட மெஷர்மெண்ட்டை இதில் சேர்த்து போட்டுட்டேன். 3 கிளாஸ் அரிசி மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்து அது நல்ல கூழு மாதிரி ஆயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவுடி எக்ஸ்ட்ரா தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கே லேட் ஆகி கடைசியில் எல்லா மாவையும் தூக்கி குப்பையில் கொட்டிட்டு கடையில் தான் வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், ரொம்ப அதிக பிரசங்கி தானமா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லி எதையும் பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் புட்டு பொடி வாங்கி அதே ரெசிபியை ட்ரை பண்ணும்போது சூப்பராக வந்துருந்துச்சு. நான் என் வாழ்க்கையில இதான் 3வது தடவை மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கேன். முதல் தடவை போனப்போ கடைசியாக போடுறதுக்கு அரிசி இல்லைன்னா பருப்பு எடுத்துட்டு வரணுமான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அடுத்த தடவை போகும்போது எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா மிளகா நல்லா காயாம சவுக்கு சவுக்குன்னு இருந்தது. மழை டைம்ல அரைக்க போயிருந்தேன். நல்ல வெயில் காலத்துல தான் இதெல்லாம் அரைச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த தடவை நம்ம பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு போறோம்னு நினைச்சு போனா நான் போயிட்டு அரைச்சிட்டு கரெக்டா கிளம்பும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் கீழே ஒரு சாக்க போட்டு கீழே ஆற வைமா நாங்க எதுக்கு ஆற வைக்க சொல்றாங்கன்னு எனக்கு அப்ப புரியல. அப்ப அங்க இருந்து ஒரு பாட்டி சொன்னாங்க, மிளகாத்துல உடனே ஆற வைக்கலன்னா அது நல்லா கருத்து போயிடும்னு சொன்னாங்க. அப்படியா, எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொன்னேன். பயங்கர சூடா இருந்துச்சு. அந்த வாலியை தூக்கவே முடியல என்னால. அங்க இருந்து ஒரு தாத்தா தான் எல்லாத்தையும் எனக்கு கீழே போட்டு ஆற வச்சு கொடுத்தாங்க. கடைசி அதை எடுத்து அள்ளி போடுற வரைக்கும் அவங்களே தான் எல்லாமே பண்ணாங்க. அப்பதான் நினைச்சேன், நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஆயா இருந்த வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் செய்யறதுனால ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மிஸ்டேக்ல இருந்து ஒன்னொன்னத்தை கத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய தாட்ஸை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு மினி வ்ளாக்ல பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.